ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. பீன்ஸும் உருளைக்கிழங்கும் வச்சு மிளகு சாதம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு மிக்சர் ஜாரில் 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கங்க. அப்புறம் 1.5 வரமிளகாய் சேர்த்துக்கங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 3/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதையும் இதோடு சேர்த்துட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நான் இன்றைக்கி பீன்ஸ் 150 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நான் சொல்கிற குவான்டிட்டி உங்களுக்கு 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தெளித்து விட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். இந்த மாதிரி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தெளித்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 12 நிமிஷம் நல்லா சிம்லையே வேக விடுங்க. காய் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் சிம்லே வேக விடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அடிப்பிடிச்சிடாமல். மசாலா பச்சை வாடை போனதுக்கப்புறம் ஒரு 5-6 கருவேப்பிலையை 2-3 பிச்சு சேர்த்துக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும் காய். அதுக்கப்புறம் ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. ரைஸு கொஞ்சம் உப்பு சேர்த்தே வடித்து வச்சுக்கோங்க. ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ சாதம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக 1 டீஸ்பூன் நெய் விட்டு கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான பீன்ஸ் பொட்டேட்டோ பெப்பர் ரைஸ் ரெடி. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பொட்டேட்டோ சிப்ஸ் தான். கண்டிப்பாக இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். தேங்க்யூ.